Hi, hello friends, welcome back to the channel K.S.organics. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ப்ரேயர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ரேயரை பொறுத்தளவுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு வந்துட்டு போத் நம்ம பூச்செடிகளுக்கு அதாவது சீட்லிங் ஏதாவது நம்ம போடுறோம், விதை போட்டு வளர்க்கணும் அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நமக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் பூச்சி விரட்டி ஏதாவது நம்ம அடிக்கணும் அப்படிங்கும்போதும் ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸோட வந்து தண்ணி வர மாதிரியான ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2-in-1 ஸ்ப்ரேயர், ப்ரெஷர் ஸ்ப்ரேயர். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ஸ்ப்ரேயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி வர மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கணும் அப்படின்னா கூட இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அளவாக செடிகள் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கும்போது அளவாக வாட்டரிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஓகேவான ஒரு ப்ராடக்ட்டு தான். அண்ட் இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கூட பிக்சரில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதோட கெப்பாசிட்டி என்ன, இது என்ன ஸ்ப்ரேயர் அப்படின்றது கூடவே வந்துட்டு அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ 1 லிட்டர் அந்த ஸ்ப்ரேயர் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு கரெக்டான அந்த நாசில் செட் ஆகிற மாதிரி பாட்டில் வந்து நம்ம தேடி பிடிக்கணும். இதுக்கு வந்து அப்படி கிடையாது, ஃபுல்லாக செட்டாகவே வந்தனால நம்ம டைரெக்டாக வாட்டர் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதோட ஸ்ப்ரேயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்ப்ரேயர் தான். எவ்வளோ நாளும் நம்ம வந்துட்டு அடைச்சிக்காமல் நல்லாவே ஃபோர்ஸாக அந்த தண்ணி வர மாதிரியான ஒரு பம்ப் இதில் இருக்குது. ஸோ ஸ்ப்ரேயரில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே இருக்க பம்பை மட்டும் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரும். இதில் வந்துட்டு 2 மெத்தட் இருக்குது. நமக்கு வந்துட்டு இந்த நாசில் வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ப்ரேயர் மாதிரி வரும். அதுவே வந்து நம்ம அந்த நாசிலை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்கு வந்துட்டு நல்லாவே ஒரே இதாக ஒரு ஃபோர்ஸில் வர மாதிரியான ஒரு ஸ்ப்ரேயர் இதில் இருக்குது. அண்ட் ஓவரால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஸ்ப்ரேயர் கூட சொல்லலாம். அண்ட் சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் வந்துட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு கார்டன் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும், அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிளாக் கலர் பட்டனை மட்டும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். இது வந்துட்டு நமக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ப்ரேயர் வீட்டில் இருக்கிறது வந்துட்டு நமக்கு கார்டனிங்கை வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கி கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கணும் அப்படின்னா கூட நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.